ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ராமா வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கான்ட்ராக்ட் மேரேஜ் டைம் டு ஃபால் இன் லவ் அந்த ட்ராமாவோட பார்ட் 5 எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எபிசோட் யார் பார்க்கல போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் கதை புரிய. ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோஸ் நீங்கள் நிறைய பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. போன எபிசோட் எதிராக பார்த்து முடிச்சிருப்பாங்க. ஹீரோயின் டாலை ஹீரோ உடச்சிருப்பாங்க. அந்த வீடியோட எண்டில் ஹீரோயின் வந்து அந்த டாலை பிடுங்கிட்டு போயிருப்பாங்க. இதை நம்ம அப்பயே கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சிருப்பாங்க. அதோட போன எபிசோட் முடிச்சிருப்பா வாங்க 5th எபிசோடுக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனில் C2 தான் காமிக்கிறாங்க. C2 நல்லா தான் கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ சைடில் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தாக்கா ஏதோ ஒரு ஆட் மாதிரி ஓடிட்டு இருக்கு. அந்த ஆடை பார்த்த உடனே பார்த்தாக்கா ஹீரோயின் ஃப்ரெண்டு வந்து அந்த ஆட்ல இருக்கிற மாதிரியே இருக்கு. அதை பார்த்துட்டு நம்ம கண்ணுக்கு மட்டும் ஏன் எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கார்ல இருக்க FM போடுறாங்க. பார்த்தா அதுலயும் ஹீரோனோட ஃப்ரெண்டு வாய்ஸ் தான் கேட்குது. அதனால அதையும் ஆஃப் பண்ணிடுறாங்க. இப்போ அங்க இருந்து சீன் கட் பண்ணி ஹீரோ தான் காமிக்கிறாங்க. ஹீரோ அந்த டாலை தான் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தாக்கா இது ரொம்ப ரேர் பீஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. அப்போன்னு பார்த்து ஹீரோக்கு ஒரு கால் வருது. அந்த கால் அட்டன் பண்ணி பேசினாக்கா இது மாதிரி உங்களுக்கு இன்டர்வியூக்கு டைம் ஆயிடுச்சு சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஹீரோவும் இன்டர்வியூ தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இன்டர்வியூவும் கொடுத்து முடிச்சிட்டாங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ கொடுத்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி அந்த இன்டர்வியூ நடத்தினாங்களா அவங்க வந்து ஹீரோ கிட்ட சொல்றாங்க. அதெல்லாம் பரவாயில்ல, நான் உங்ககிட்ட ஒரு வேலை கொடுத்தேன், அந்த வேலையை செஞ்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் யான் ஷானோட மாஸ்டர் பீஸ் தானே கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த நோட் எடுத்து ஹீரோ கையிலையும் கொடுத்துட்றாங்க. ஹீரோவை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்து ஹீரோனை தான் தேடி பார்க்குறாங்க. பார்த்தா ஹீரோயின் வீட்டில் இல்லை. அதனால ஹீரோவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோனும் வராங்க. வந்ததும் ஹீரோட பேர் சொல்லி கூப்பிட்றாங்க. ஹீரோவும் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்துட்டு இந்த என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாங்க. ஹீரோனும் பார்க்குறாங்க. இது ரொம்ப ரேர் பீஸ் ஆச்சு, எனக்காக வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோவும் ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த உலகத்திலே நீங்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோனை ஹக் பண்ண மாதிரி சிரிக்கிறாங்க. பார்த்தா இதெல்லாம் ஹீரோ நினச்சி பார்த்துட்டு இருப்பாங்க போல இருக்குது. அதுக்கப்புறம் இது எங்கே வைக்கலாம் அப்படின்ற மாதிரி முதல்ல பெட்டில் வச்சு பார்க்குறாங்க. இல்லை வேணாம், இங்கே வச்சா கரெக்டாக இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவும் சோஃபா கிட்ட வச்சா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சோஃபா கிட்ட போய் வச்சுட்டு இருப்பாங்க. பார்த்தா கரெக்டாக ஹீரோயின் வந்துடுவாங்க. திருப்பி எடுத்து ஒளிய வச்சுருவாங்க. ஒளிய வச்சுட்டு என்ன சீக்கிரமாக வந்துட்டு அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட கேட்பாங்க. ஆமாம், லைவ் ஸ்ட்ரீம் பண்ணல, ஸோ அதுக்காக ரிஹர்சல் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சொல்லுவாங்க. ஓ அப்படி, எனக்கு இந்த இடம் வந்து ஏதோ வேர்க்கிற மாதிரி இருக்குது, உனக்கு வேர்க்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இல்லையே, எனக்கு ஒன்றும் அப்படிலாம் இல்லையே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. ஓ உனக்கு வேர்க்கலையே, எனக்கு வேர்க்குது, கொஞ்சம் ஏசி மட்டும் போடுறியா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பக்கத்தில் தான் அந்த ரிமோட் இருக்கும். ஹீரோவா அந்த புக்கை வச்சு கையில் விசிறிக்கிட்டே இருப்பாங்க. ஹீரோயின் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் ஹீரோயின் கண்டுக்கவே மாட்டாங்க. வந்து ரிமோட்டை மட்டும் எடுத்துட்டு திருப்பி ஏசி ஆன் பண்ணி வச்சுட்டு அவங்க போயிடுவாங்க. ஹீரோ என்ன கையில் வச்சிருக்க புக்கே பார்க்கலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஆமாம் நீ சொன்னதான் கரெக்ட், டெம்பரேச்சர் கரெக்டாக தான் இருக்குது, வந்து ஏசி ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோயின் வந்து இதுக்கு பருத்தி முட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஹீரோவை பார்த்து, அதான் உங்ககிட்ட கை இருக்கல, நீங்கள் பண்ணுங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கையில் வச்சிருக்க புக்கு டப்புனு கீழே வச்சுட்டு பக்கத்தில் ஒரு புக் இருக்கும். அந்த புக்கை எடுத்து ஹீரோயின் கீழே காமிச்சிட்டு நான் படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோனும் பார்ப்பாங்க. பார்த்துட்டு ஹீரோ பக்கத்தில் வந்துட்டு நீங்கள் லெஜெண்ட்னு தெரியும், அதுக்காக புக்கை தலையில படிக்கிற அளவுக்கு லெஜெண்ட் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்புறம் ஹீரோவும் ஸ்ட்ரைட்டாக நேராக வச்சு படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோனும் ரிமோட் எடுத்து ஏசி ஆஃப் பண்ணிடுவாங்க. இப்பயும் பார்க்கலையே அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிச்சுட்டு ஹீரோவும் ஜிங்ஷி அப்படின்ற மாதிரி கூப்பிடுவாங்க. இப்போ என்ன அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்க. இல்லை நான் படிக்கிறேன், கொஞ்சம் லைட்டு மட்டும் போனேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோயின் பார்ப்பாங்க. இல்லை இப்போ புக்கை நேராக வச்சு படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாங்க. ஹீரோனும் பார்ப்பாங்க. அப்படின்னா புக்குன்னு தெரியல, அந்த புக்கை படிக்கிறதுக்கு ஏசி ஆஃப் பண்ண லைட்டை போடுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து லைட்டை போடுறதுக்காக ரிமோட் எடுப்பாங்க. சோஃபா கை கிட்ட வந்து பார்த்தாக்கா அந்த புக்கை வச்சிருப்பாங்க. ஹீரோ படிக்கிறது வேற புக், அந்த கலெக்ஷன் புக்கு வேற. ஹீரோ படிக்கிற புக்கை கையில் தான் வச்சிருப்பாங்க. அந்த கலெக்ஷன் புக்கை மட்டும் தான் சோஃபா கை இருக்கும்ல அங்கே வச்சிருப்பாங்க. கரெக்டாக ஹீரோயின் ரிமோட் எடுத்துட்டு திரும்புவாங்க. அந்த கலெக்ஷன் புக்கையும் பார்த்துருவாங்க. பார்த்துட்டு இந்த புக்கா அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. ஹீரோக்கோ தெரிஞ்ச புக்கை பார்த்துட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அதனால வந்து இந்த புக்கை யாரோ கம்பெனிக்கு கொண்டு வந்தாங்க, ஸோ அதான் எனக்கு யூஸ் இல்லைன்னு சொல்லிட்டு உனக்கு எடுத்துட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோயின் பிரித்து பார்ப்பாங்க. இந்த புக்கு ரொம்ப ரேர் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இது தேவையில்லைன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இருந்தாலும் எக்ஸைட் ஆயிட்டாங்க ஹீரோயின். இருந்தாலும் அதை மூஞ்சில காமிக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி புக்கை வச்சுட்டு அவங்க போயிடுவாங்க. முன்னாடி ஹீரோக்கு பட்ட கஷ்டம்லாம் வீணா போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவும் அந்த ரூமை விட்டு வெளில போயிடுவாங்க. ஹீரோ போனது ஹீரோனுக்கு தெரிஞ்சோன்னே குடுகுடுன்னு ஓடி போய் அந்த சோஃபால உட்காந்து அந்த புக்கை தான் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோயின் கிட்ட ஏதோ சொல்றதுக்காக உள்ள வருவாங்க. பார்த்தா அந்த புக்கை பார்த்துட்டு இருக்கிறதுனால ஹீரோவே சொல்றாங்க, இது உனக்காக தான் நான் கொண்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி. ஹீரோனி ஏன் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இல்லை உன் பொம்மையை உடச்சிட்டல, அதுக்கு பதிலாக தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இது ரொம்ப காஸ்ட்லி ஆச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோனும் சொல்லுவாங்க. அப்புறம் அவங்ககிட்ட ஒன்று சொல்லணும், அது சொல்ல தான் நான் வந்தேன், நம்ம ஃபோட்டோ ஷூட் எடுத்துடலாம், அந்த இடத்த நான் வாங்கிட்டு அங்கேயே போய் நீ லைவ் ஸ்ட்ரீம் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது கேட்டு ஹீரோயின் நீங்கள் எதுக்கு காசு இவ்வளோ வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவும் வெளில போயிடுவாங்க. அடுத்த நாள் காலைல தான் காமிக்கிறாங்க. C2 தான் ஐபேட் எடுத்துட்டு வந்து என்ன பாஸ் அதிசயமாக இன்டர்வியூலாம் கொடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இல்லை கம்பெனி வளர்றதுக்கு நான் கொஞ்சம் மாறணும்னா மாறி தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து C2 கிட்ட சொல்லுவாங்க. C2 எனக்கு ஒன்றும் அப்படி தோணலை அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. நீ என்னோட லைஃப்பில் மூக்க நுழைக்கிறத விட்டு உன் லைஃபை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன் என் லைஃப்க்கு என்ன, நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்ற மாதிரி C2 சொல்கிறாங்க. இல்லை உனக்கு ஹீரோயின் ஃப்ரெண்டுக்கு என்ன போகுது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அங்கேருந்து குடுகுடுனோடி வந்து ஹீரோ பக்கத்தில் உட்காந்து பாஸ் இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு ஹீரோ சொல்லுவாங்க, நீ சீரியஸான பையன் கிடையாது, ஸ்மார்ட்டான பையன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாங்க. பாஸ் என்னை புகழாதீங்க பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் முன்னே இப்போலாம் நீ தன்னந்தனியாவே சிரிச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லுவாங்க. பாஸ் தன்னந்தனியாக சிரிக்கிறன்றதுக்காக லவ் பண்ணுறதுன்ற ஆயிடுமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ நீ லூஸ் ஆயிட்டியா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாங்க. இல்லை நான் லூஸாகவும் அவளை லவ்வும் பண்ணலை, ஏன்னா அவன் மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்பன்னு பார்த்தாக்கா லைவ் ஸ்ட்ரீம் நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற மாதிரி வரும். அதை அசிஸ்டன்ட் வச்சு பார்ப்பாங்க. பார்த்தாக்கா அதில் ஹீரோனோட ஃப்ரெண்டோட வாய்ஸ் கேட்கும். அதுக்கு ஹீரோ இப்போதான் அவங்க மேலே இன்ட்ரெஸ்ட்டே இல்லைன்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி C2 கிட்ட ஹீரோ சொல்லுவாங்க.
சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் சீட்டு காதுலே வாங்காத இன்னும் 2 பேர் சேர்ந்து தான் எப்பவுமே லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க போலயே பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எங்க காமி அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சேர்ந்து லைவ் ஸ்ட்ரீம் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. 2 பேரும் சேர்ந்து லைவ் ஸ்ட்ரீம் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்பன்னு பார்த்து மிக்கி கரெக்டாக வந்துருவாங்க. மிக்கி வந்ததை ஹீரோவும் சீட்டுவும் பார்த்த உடனே டேபை தூக்கி ஓரம் போட்டு அவங்க பாட்டுன்னு அமைதியாக உட்காந்துருவாங்க. மிக்கி ஹீரோவும் பிசினஸ் பற்றி நார்மலாக கேஷுவலாக தான் பேசிட்டு இருக்காங்க. இது மாதிரி கிளைண்ட் வந்து மத்தியானம் வந்துருவாங்க சார் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. டேப் வந்து பின்னாடி இருக்க ஸ்க்ரீனோட கனெக்ட் ஆகி லைவ் ஓட ஆரம்பிச்சிருவோம். பார்த்தாக்கா ஹீரோ வந்து மிக்கி முன்னாடி பொம்மை மாதிரி நின்றுட்டு இருப்பாங்க. ஸ்க்ரீன் முன்னாடி பார்த்தாக்கா சீட்டு பொம்மை மாதிரி நின்றுட்டு இருப்பாங்க. அதான் ஸ்க்ரீன் முன்னாடி மறைக்கிறேன் அப்படின்ற மாதிரி 2 பேர் நின்றுட்டு இருந்தாலும் மிக்கி பார்த்துட்டாங்க. அதனால நான் அப்புறம் வரேன் சார் அப்படின்ற மாதிரி மிக்கியும் போயிடுறாங்க. இப்போ அங்கிருந்து சீன் கட் பண்ணி ஹீரோயின் ஃப்ரெண்டு தான் காமிக்கிறாங்க. 2 பேர் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணி முடிச்சிட்டாங்க. பிளருக்கு நார்மலாக தான் பேசிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தாக்கா ஹீரோயின் ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாங்க. யாருன்னு பார்த்தாக்கா ஃபூபாயா தான் கால் பண்றாங்க. ஃபூபாயா கால் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா டின்னருக்கு இந்த பிளேஸ்க்கு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோயின் ஏன் டின்னருக்கு நான் வரணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஃபூபாயா சொல்றாங்க இன்னைக்கு தான் என் பர்த்டே அதனால தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது ஃபூபாயாக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு. அதனால லொகேஷன் அனுப்பிச்சுடுங்க இன்னும் 5 நிமிஷத்துல நாங்க இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஃப்ரெண்டு கிட்டே சொல்றாங்க இது மாதிரி ஃபூபாயாக்கு பர்த்டே நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை கேட்ட ஹீரோயின் ஃப்ரெண்டு நீ ஃபூபாயாவும் எப்படி இவ்வளோ க்ளோஸ் ஆனீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை நான் அதெல்லாம் வந்து சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ ஃபூபாயாவை தான் காமிக்கிறாங்க. என் பர்த்டே மறந்துட்டாங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி வாட்சை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தா கரெக்டாக ஹீரோயினும் வருவாங்க. வந்து விஷ் பண்ணிட்டு அவங்களோட கிஃப்ட்டையும் கொடுப்பாங்க. அந்த கிஃப்ட்டையும் ஹீரோயின் முன்னாடி பிரித்து பார்ப்பாங்க. அந்த கிஃப்ட் என்னன்னாக்கா ஒரு சாங்கோட கேசட் தான் இருக்கும். அதை பார்த்துட்டு இந்த சாங் எனக்கு பிடிக்கும்னு எப்படி உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இல்லை சின்ன ஒரு கெஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் தான் ஹீரோயின் யோசிச்சு பார்ப்பாங்க. ஹீரோயின் ஃபூபாயாவும் ஃப்ரெண்டாக இருக்கும் போதுல அடிக்கடி ஃபூபாயா இந்த சாங் தான் கேட்பாங்க. அதை வச்சு தான் ஹீரோயின் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. இப்போ ஃபூபாயா கேட்டதுனால சின்ன ஒரு கெஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்பன்னு பார்த்து கரெக்டாக ஹீரோ வேற கால் பண்ணுவாங்க. ஹீரோயின் அட்டென்ட் பண்ணி பேசுவாங்க. ஹீரோ என்ன கேட்பாங்கன்னா என்ன டைம் ஆகுது எங்க இருக்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஹீரோயின் சொல்லுவாங்க என்னோட ஃப்ரெண்டோட பர்த்டே ஸோ அதனால அங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். யார் யுவான் பர்த்டேவா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது யுவானாக்கா ஹீரோயின் ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருப்பாங்கல்ல. ஹீரோயின் ஃப்ரெண்டு நேம் தான் யுவான் அவங்க பர்த்டேவா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கேட்பாங்க. இல்ல ஃபூபாயாவோட பர்த்டே அப்படின்ற மாதிரி சொன்னோடனே லொகேஷன் அனுப்ப நானே வரேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுவாங்க. ஹீரோன்னு சொல்லி பார்ப்பாங்க இல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி. ஆனா ஹீரோ கேட்குற மாதிரி இல்லை. அதனால ஹீரோ என்ன சொல்றாங்க நானே வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்புறம் ஃபூபாயா கிட்டமே போய் சொல்லுவாங்க இது மாதிரி எனக்கு ஒரு அர்ஜென்ட்டான வேலை இருக்கு நான் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஃபூபாயாமே இப்பயே கிளம்ப போறியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஹீரோனா ஆமான்ற மாதிரி சொல்லுவாங்க. இன்னும் சாப்பிடவே இல்லையே அப்படின்ற மாதிரி ஃபூபாயெல்லாம் கேட்பாங்க. இருந்தாலும் வந்து நான் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஃபூபாயாமே சரி அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. சாரி அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்க. இல்லை பரவாயில்ல எனக்கு கிஃப்ட் கிடைச்சிச்சுல எனக்கு அதுவே போதும் அப்படின்ற மாதிரி ஃபூபாயாமே சொல்லிடுறாங்க. அப்புறம் ஹீரோனே வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறாங்க. ஹீரோயின் வந்ததுமே ஹீரோ பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு நம்ம இனிமேல் கான்ட்ராக்ட் போட்டிருக்கோன்றதை மறந்துட்டியா என்ன அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட வந்து ஹீரோ கேட்குறாங்க. அதை கேட்டு ஹீரோயின் நம்ம கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம் தான் கான்ட்ராக்ட் உடைக்காமலே என் ஃப்ரெண்ட்ஸை கூட போய் பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதை கேட்டு ஹீரோ ஃபூபாயாவோட ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்புறம் வேற என்ன அப்படின்ற மாதிரி ஹீரோனி கேட்குறாங்க. இல்லை பாட்டிக்காக தான் நான் எல்லாமே பண்ணுறேன். அவங்க ஒன்று வேற பையனோட பார்த்தனா பிரச்சனை எனக்கு தானே அதனால தான் உன்னை வர சொன்னேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிடுறாங்க. நாளைக்கு என்னோட கிளைண்ட் ஒருத்தவங்க வராங்க இங்கிலாந்துலேருந்து அவங்க ஒய்ஃபோட நீ வந்துரு அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்டு ஹீரோயின் வந்து அவங்க ஒய்ஃபோட வந்தால் நான் எதுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ பார்த்துட்டு அவங்க இங்கிலாந்துலேருந்து வராங்க ஸோ அவங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு நீ வா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட வந்து ஹீரோ சொல்கிறாங்க. ஓ அவ்வளோதானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்னது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோ இதுக்கு என்ன இவ்வளோ ஷாக் ஆகிறேன் இங்கிலாந்துல போய் படிச்சதானே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஐயோ நான் படிக்கல எங்கள் அக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க. சரி மறக்காத நாளைக்கு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோமே சொல்லிடுறாங்க. ஹீரோமே போயிடுறாங்க. போன ஸ்பீடுக்கு திரும்ப நாளைக்கு எனக்கு ஒரு லைவ் இருக்கு அதனால நாளைக்கு என்னால் வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. லைவை விட இது முக்கியமான அப்பாயின்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோனும் சரி அப்படின்ற மாதிரி திருப்பி போயிட்டு திருப்பி வந்து நாளைக்கு நாங்கள் வெளில போய் சாப்பிடலாம்னு நினைச்சோம் நானும் என் ஃப்ரெண்டும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை அடுத்த நாள் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. திருப்பி ஹீரோயின் போயிட்டு திரும்ப வந்து சொல்ல மறந்தே போயிட்டு நாளைக்கு நாங்கள் ஒரு பெரிய ஆக்ட்ரஸை பார்க்க போறோம் அதனால நாளைக்கு என்னால் வர முடியாது ஏன்னா நாளைக்கு ஒரு நாள் தான் அவங்க ஃப்ரீயா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. ஹீரோ பார்ப்பாங்க நீ எதுக்காக இவ்வளோ காரணம் யோசிக்கிற அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்குறாங்க. ஹீரோயின் வந்து பார்ப்பாங்க ஏன்னா நீ வந்து ஒவ்வொரு வாட்டி போயிட்டு வந்து என்னென்ன காரணம் சொல்லணும்னு யோசிச்சு வந்து சொல்றியே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது நாளைக்கு நீ வந்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிடுறாங்க. ஹீரோனும் போயிடுறாங்க. போயிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட தான் கொஞ்சம் புலம்பிட்டு இருக்காங்க. எப்படி நான் ஒரே நல்ல டிரான்ஸ்லேட்டர் ஆகுது அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவங்களும் அவங்க ஃப்ரெண்டு தான் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படின்னாக்கா ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ ஹவ் ஆர் யூ அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோயின் என்ன யோசிச்சாங்க தெரியல ஐடியா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்க ஃப்ரெண்டு என்ன ஐடியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் என்ன சொன்னாங்கன்றது நம்மளுக்கு காமிக்கல. இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தோணலடி அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு சொல்றாங்க. நீ வேணா பாரு நான் அதுல இருந்து தப்பிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க. இப்போ அடுத்த நாள் அந்த மீட்டிங்கை தான் காமிக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் முன்னாடி போய் உட்காந்துட்டாங்க. அதுக்கப்புறமா தான் லிக்மேனோட ஒய்ஃபும் வராங்க. லிக்மேன்னாக்கா இங்கிலாந்துல இருந்து வராங்கல்ல அவங்க பேர் தான் லிக்மேன். அவங்களும் அவங்க ஒய்ஃப் வந்தோடனே ஹீரோ போய் ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு வாங்க உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சொல்லிட்டு ஹீரோயின் மூஞ்ச பாக்குறாங்க. ஹீரோனா நம்ம தான் டிரான்ஸ்லேட்டர் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனும் பேச ஆரம்பிப்பாங்க. கம் ஆன் சிட் டவுன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோ இங்கிலாந்து தான் படிச்சால இல்லை இங்கே எங்கேயாவது படிச்சுட்டு உதார் விட்டுட்டு இருக்கால நம்ம கிட்ட அப்படின்ற மாதிரி ஹீரோவும் பார்ப்பாங்க. அப்புறம் 4 பேரும் உட்காந்துருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் சும்மா முடிய தள்ளுவாங்க. பார்த்தாக்கா அவங்க காதில் மாட்டிருந்த ஏர்பாட்ஸ் போய் காதில் மாட்டிருந்த ஏர்பாட்ஸ் கீழே விழுந்துருச்சுன்னு தெரியும். ஆனால் எங்கே விழுந்துருச்சுன்னு தெரியாது. அதனால ஹீரோயின் உட்காந்து தேடிட்டு இருப்பாங்க. பார்த்தாக்கா லிக்மேன் பார்த்துருவாங்க. பார்த்துட்டு உங்களுக்கு எதனா ப்ராப்ளமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்போ பார்த்தாக்கா ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியாது அவங்க பேசுறது. அதனால ஹீரோ பதில் சொல்ல அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. அப்பன்னு பார்த்தாக்கா அந்த இடத்துக்கு பார்த்தாக்கா ஃபூபாயா வந்துடுறாங்க. லிக்மேன் தான் வர சொல்லியிருப்பாங்க போல இருக்கு அவங்களுக்கு டிரான்ஸ்லேட்டர். அதே மாதிரி மீட்டிங்கும் நல்லா முடிஞ்சிருச்சு. ஃபூபாயா தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன யோசிக்கிறாங்கனாக்கா ஹீரோன் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கும் போது ஹீரோனோட ஃப்ரெண்ட்
ஃப்ரெண்டு வந்து சுயான்ஷி அப்படின்ற பேரை வச்சு தான் கூட்டிருப்பாங்க. ஃபூபாய் அந்த இடத்துல நிக்கிறத பார்த்து தான் யான்ஷி அப்படின்ற பேர் வச்சு கூட்டிருப்பாங்க. அதை தான் பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. அவ பார்த்தாக்கா ஹீரோனும் கரெக்டா வந்துடுறாங்க. ஃபூபாயுமே ஹீரோனை பார்த்து சொல்றாங்க, நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோனுமே என்ன அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இது யாரோடது அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா காதுல மாட்டிருந்த ப்ளூடூத் தான் வச்சு கேட்கறாங்க. இது சும்மா நான் பாட்டு கேட்கறதுக்காக எடுத்துட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நடிக்காத சுயான்ஷி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோனும் ஷாக்கா பாக்குறாங்க. பார்த்தாக்கா ஹீரோமே ஹீரோனை தேடி தான் வந்துட்டு இருக்காங்க. நான் வரலனா நீ அக்கா இல்ல தங்கச்சின்றது ஹீரோக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல நீ வேற யாரும் நினைச்சா என்கிட்ட பேசிட்டு இருக்க, சாரி நான் போறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோனுமே சொல்லிட்டு போறாங்க. இல்ல எனக்கு எல்லாமே தெரியும், நீ லேக்ல பண்ணதை வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டா நீ சுயான்ஷின்ட்டு அப்படின்ற மாதிரி ஹீரோன் கிட்ட சொல்லுவாங்க. ஹீரோனுமே பார்ப்பாங்க, நீ எதுக்காக இது மாதிரி நடிக்கிற அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. என்னோட சூழ்நிலை இப்படி மாத்திருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்ன சூழ்நிலை அப்படின்ற மாதிரி ஃபூபாயுமே கேட்பாங்க. அது பெரிய கதை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பரவாயில்ல சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்பன்னு பார்த்தாக்கா கரெக்டா ஹீரோமே வந்துருவாங்க. வா வீட்டுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோன் கைப்பிடிச்சு ஹீரோ இழுப்பாங்க. ஹீரோன் சொல்லுவாங்கல்ல, நான் ஃபூபாயா கிட்ட கொஞ்சம் பேசிட்டு இருக்கேன், அப்புறமா வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எதா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கோ, இப்போ வா வீட்டுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோன் கிட்ட சொல்லிடுறாங்க. அதை கேட்ட ஃபூபாயா, இவ்வளோ ஆட்டிடியூடா என் ஃப்ரெண்டை கூட்டிட்டு போக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவன் உன் ஃப்ரெண்டா இருக்கலாம், ஆனா இப்போ நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு, அவளை நான் தான் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோன் கையை பிடிச்சி கூட்டிட்டு போயிடுறாங்க. இதோட இந்த 5th எபிசோட் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் அடுத்த வீடியோஸ் பார்க்கலாம். பாய்.